ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். இன்றைக்கி வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி தரக்கூடியது தான் ஆடி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு. பௌர்ணமிக்கு சிரவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகச் சிறப்பான நாள். ஆடி மாதத்தினுடைய ஒரு நிறைவாக வரலட்சுமி நோன்பு வர இருக்கிறது. இந்த விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எவ்வளவோ இருக்குது. அதில் சிலதை மாத்திரம் நாம் பார்ப்போம். மகாலட்சுமிக்காக இருக்கப்படக்கூடிய பல விரதங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த வரலட்சுமி நோன்பு. எப்போதுமே வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் தான் வரும். சில வருடங்களில் ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வந்து விடும்போது ஆவணி மாதத்தில் வரலட்சுமி விரதம் தள்ளி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாலட்சுமியினுடைய ஆசியை ஒவ்வொருவரும் பெறணும். ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம், நல்ல சுகமான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்வு, ஆரோக்கியம், சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான சுகமான வளமான நலமான ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அது இறைவனுடைய ஆசி தான். இந்த உலகம் முழுவதும் தூசியும் துப்பட்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நாம் வாழக்கூடிய வீட்டில், நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சுத்தமும் சுகாதாரமும் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? அதற்கு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக நம்முடைய வீட்டினுடைய அசுத்தத்தை எல்லாம் போக்கி நம்முடைய மனதை சாந்தமாக சௌபாக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய வகையில் மனித குலத்திற்கு பெரியோர்கள் முன்னோர்கள் அருளி தந்தது தான் இந்த பூஜை. மகாலட்சுமியினுடைய ஒரு ஆசீர்வாதம், கடாட்சம், பார்வை. மகாலட்சுமி எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். குறிப்பாக சுத்தமாக இருக்கணும், நல்ல மனம், உடம்பில் நல்ல மனமும் நல்ல வாசமும் இருந்தால் போதும். வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நாம் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளி உலகத்தில் இருக்குது. நன்மையும் தீமையும் கலந்துருக்கு. மகாலட்சுமி அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆனந்த அதிர்வுகள். இந்த அதிர்வை பெண்கள் பெற்றுவிட்டால், ஒரு வீட்டை பெண்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது, நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்த உடனே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ஏதோ ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நாமளே உடனே அந்த வீட்டை விட்டு வெளியேறணுங்கிற எண்ணம் வந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டில் ஆனந்த அதிர்வுகள் இல்லைன்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு வாசல்லாம் கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தி செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்டு நிலைவாயில் சுத்தமாக வச்சு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் தடவி பூ தோரணம், மாவிலை தோரணம், சந்தன குங்குமம் போட்டு தூப தீபங்கள்லாம் காட்டி இப்படி நம்ம வீடை தலைவாயில் அழகாக நீட்டாக வச்சுக்கணும். படியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். வாசப்படிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பக்கமும் அமங்கலமான பொருட்கள் இல்லாமல் பார்த்து வீடை சுத்தமாக வச்சுக்கிற ஒரு முயற்சிக்கு கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான பரிசு தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம்னு சொல்லியாச்சு. அதுக்காக சில பேர் உபவாசம் இருந்து சாப்பிடாமல் கூட சில பேர் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் வயதானவர்கள், நோய் வந்தவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள் சாப்பிட்டு விட்டு அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு விட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாம். வருஷம் இந்த விரதத்தை கடைப்பிடித்து வரும்போது குடும்பத்தில் உள்ள வறுமை, திருமண தடை இருக்காது. திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கூடும். அன்றைய தினம் அம்பிகைக்கு படைக்கப்படக்கூடிய நைவேத்தியத்தை நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கோ வழங்கணும். இதனால் நம்முடைய குடும்பத்தின் செல்வமும் செழிப்பும் கூடவே வரும். இந்த ஆண்டு 16ஆம் தேதி 2024 வருடம் வரலட்சுமி நோன்பு வருகிறது.
அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதமும் வருவது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 3 நாட்கள் வழிபட வேண்டும். வியாழக்கிழமை அன்று அம்பாளை அழைத்து, வெள்ளிக்கிழமை பூஜை செய்து, சனிக்கிழமை புனர்பூஜை செய்வது ஒரு வகை. விரதம் என்பதற்காக முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த விரத வழிபாட்டினை படம் வைத்தும் வழிபடலாம், கலசம் வைத்தும் வழிபடலாம். ஆனால் விரதம் மட்டும் இருக்க வேண்டுமானால் படம் வைத்து வழிட்டால் போதும். வருஷம் நாங்கள் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்றால் கலசம் வைத்தே வழிபடலாம். கலசம் வச்சாச்சுன்னா தொடர்ந்து செய்யணும். ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க. அது சில்வராக இருக்கக்கூடாது, அது காப்பராக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம். அதை நூல் சுற்றணும். தெரியலையானா தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து சுற்றிக்கலாம். ஒரு வாழை இலையை பரப்பி அதில் பச்சரிசியை வச்சு, அதுபோல் அது மேலே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பொட்டு வைக்கணும். கும்பத்துக்குள்ளே சில பேர் தீர்த்தம் வச்சு வழிபடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3/4 பங்கு அரிசியை நிரப்பிடுவாங்க. அதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே மஞ்சள் எலுமிச்சம்பழம் போடுவாங்க. காதோல கருகுபனி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், கொஞ்சம் நாணயங்கள், வசதி உள்ளவங்க தங்க நாணயம், வெள்ளி நாணயங்களை அதுக்குள்ளே போட்டு 3/4 பாகத்துக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே வைக்கணும். தங்க வெள்ளி நாணயங்களை சேர்த்தும் கொள்ளலாம். தேங்காயை மேலே வைக்கணும். சந்தனமும் மஞ்சளும் தடவி இருக்கணும். மஞ்சள் குங்குமம் தடவி பூ சூட்டி அதில் மாவிளை வைத்து கலசமாட்ட வைக்கலாம். சுமங்கலி பெண்கள் இது எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலேயே நீங்கள் செஞ்சிடணும். வீட்டை சுத்தம் செய்து கோலம் விட்டு மஞ்சள் கலந்த நீரில் துளசி, தலம், பூக்கள் போன்றவற்றை இட்டு வைக்கணும். மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்று பூஜையை துவங்க வேண்டும். பூஜையை ஒரு மண்டபமாக துணியில் அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். வரலட்சுமி அம்மன் படத்தை கிழக்கு முகமாக வைக்கணும். முக்கியமாக பூஜை செய்பவர் வலதுபுறமாக இருந்து தான் பூஜை செய்யணும். சுவாமிக்கு நெய்வேத்தியம் நம்மளால் விருப்பமான எல்லாம் இட்லி, பலகாரங்கள், அப்பம், அதிரசம், வடை, பழ வகைகள் எல்லாவற்றையுமே நாம் வைக்கலாம். அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். பால், பழம், நெய்வேத்தியம் போன்றவற்றை படைக்கணும். சாதம் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், வடை, கொழுக்கட்டை, இட்லி, இதில் ஏதாவது ஒன்றை வசதிக்கு தக்கபடி நாம் செய்து கொள்ளலாம். 5 முக விளக்கையும் ஏற்றி வைக்கலாம். இந்த வழிபாட்டில் சமர்ப்பிக்கக்கூடிய நோன்பு தான் இருக்குது. நோன்பு கயிறு தான் முக்கியம். வயதில் மூத்த சுமங்கலி இடத்துல நாம் ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் மூலம் நம்ம கையில் கட்டி கொள்ளலாம். இதனால் கன்னி பெண்களுக்கு விரைவில் நல்ல மனம், நல்ல வரன் அமையும், திருமணம் அமையும். அதே போல் சுமங்கலிகளுக்கு மாங்கல்யம் பலம் பெருகும். அன்னைக்கு தாலிச்சீரடு மாற்றிக்கொள்ளலாம். இதனால் கணவன் மனைவிக்குள்ள வர இருக்கக்கூடிய விபத்துக்கள், ஆயுளுக்கு வரக்கூடிய கண்டங்கள் இதெல்லாமே நீங்கும். இந்த மஞ்சள் கயிறு, தேங்காய், குங்குமம் நாம் கொடுக்கணும். 16ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்குள்ளே பூஜை நைவேத்தியம் செஞ்சிடணும். சரடு மாற்றிக்கொண்டு மாலை 6 மணிக்கு மேல் பூஜை செய்தால் சிறப்பு. மறுநாள் பிரதோஷம் அப்படிங்கிறனால காலை 7:35 மணி முதல் 8:55 மணி வரை புனர்பூஜை செய்யலாம். 10:35 மணி முதல் 12 மணி வரையிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை என்றால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை செய்து கொள்ளலாம். இல்லைன்னா காலையில் 10:45 11:45 வரைக்குள்ளரையும் இந்த புனர்பூஜையை செய்யலாம். வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம். அதுபோல் 9 முடிச்சிருக்கக்கூடிய நோன்பு கயிறை கட்டாயம் வேண்டும். இந்த முடிச்சையும் நல்ல நேரத்தில் தான் போடணும். அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியை சேர்த்து தான் அந்த 9 லட்சுமிகள் என்பதை அந்த முடிச்சு குறிக்கிறது. இந்த முடிச்சு கொண்ட நோன்பு கயிற்றினரை எல்லாரும் கட்டி கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை நோன்பு இருப்பதினால நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் வருது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுது, திருமண தடை விலகுகிறது, ஆயுளில் ஏற்படக்கூடிய கண்டம் நீங்குகிறது. இதுபோல் வியாபாரம், தொழில் செய்யலாம். கும்பத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நாம் உபயோகித்து கொள்ளலாம். மாவிளையை தோரணமாக கட்டலாம். அதே போல் உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஏலக்காய், முக்கியமான பொருட்களை எல்லாம் நாம் பொங்கலுக்கு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த காசை எடுத்து பணம் வைக்கிற பெட்டியில் முடித்து வைக்கலாம். அதே போல் வியாபார நிறுவனத்திலையும் வைக்கலாம். இது போன்ற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கல்வி, திருமணம், வேலைவாய்ப்பு, வியாபாரம், தொழில் முன்னேற்றத்திற்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமாக பயன்படும்.
கஷ்டப்பட்டு இருந்தாச்சுன்னா போதும். ஒரு நாள் கூட பூஜை பண்ணலாம். ஒரு நாளுக்குரிய பூஜைகளும் செய்தால் சிறப்பு. பூஜைக்குரிய நேரத்தை எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பயன்படுத்திட்டு வெற்றி பெறணும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன்.